அண்மை செய்தி. மயிலாடுதுறையில் கவனிக்க ஆள் இல்லாததால் வீட்டில் சிலிண்டரை வெடிக்க வைத்து முதிய தம்பதி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மயிலாடுதுறை அருகே நீடூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் இளம்பவன். இன்று காலை இவரது வீட்டில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தம்பதியினரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதுல இளம்பவன் சிறுமிய உதவி டாக்டர். இவர் மயிலாடுதுறை திராவிடர் கழக நகர தலைவராக உள்ளார். இவருக்கு செந்தாமரை என்ற மனைவியும் 2 மகள், 1 மகன் உள்ளனர். இளம்பவனுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில மனைவி செந்தாமரை சிறுநீரக கோளாறால் படுக்கையாக இருந்துள்ளார். மகள்கள் மற்றும் மகனுக்கு திருமணமாக்கி மகள்கள் வெளியூர்லாம், மகன் இனியவன் வீட்டு மேல் பகுதியிலும் வச்சு வராங்க. இந்த வயதான தம்பதியான இளம்பவன் செந்தாமரையை கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லாததால் மனமுடைந்து இருந்த நிலையில தற்கொலை முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு இளம்பவன் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ பரவியதில் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்து தரைமட்டமானது. இளம்பவன் செந்தாமரை இருவரும் படுகாயமடைந்தனர். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி இவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது வழியிலேயே செந்தாமரை பரிதாபமாக உயிரிழந்தார். இளங்கோவன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை நீதிபதி கலைவாணி இளங்கோவனிடம் நேரில் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.